விஷுக்கனி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? விஷு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விஷுவல் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது. ஆக்சுவலி சித்திரை விஷுன்னு சொல்லுவா, துலா விஷு ரெண்டுமே வச்சிருக்கா. இந்த சித்திரை விஷுவுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விஷு அப்படின்னு சொன்னா நேரடியாக, அதாவது நாம் நேர் கிழக்கிலே சூரியனை தரிசிக்கக்கூடிய நாள் தான் இந்த விஷு என்கின்ற நாள். ஸ்ட்ரெயிட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் இந்த விஷு கனி அப்படின்னு வச்சிருக்கா. விஷு கனினா கனியை விஷுவலா பார்க்கணும்னு கூட வச்சுக்கலாமே. அந்த கனியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாலே. எதற்காக சார் அப்படின்னு சொன்னா, இந்த மாம்பழத்தை தான் நமக்கு ஞானப்பழமாகவே நமக்கு சித்தரித்திருப்பார்கள். ஞானத்தை தரக்கூடியது அந்த மான பெரிய அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடிய அந்த பழத்தினை நாம் முதலிலே தரிசிக்கிறோம். ஞானப்பழம் என்று சொன்னாலே அவர்கள் முழுமையிலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று பொருள். நமக்கும் அந்த ஞானம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வருடம் எனக்குரிய ஞானம் என்பது வந்து சேர வேண்டும் என்பதற்காக காலங்காத்தால எழுந்த உடனே போய் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த பழத்தை தரிசனம் பண்றோம்னு சொல்வார்.